சாப்பாடுக்கு என்ன சாப்பாடு சொன்னேன் நான்? கிச்சடி சாப்பாடு. ஆட்டுக்கறி குழம்புக்கு கிச்சடி சாப்பாடு. அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த வெங்காயமும் வதக்கி பட்டை வெங்காயம் படைச்சி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கணும். அடித்து இதெல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. அடுத்து 2 பச்சை மிளகா கீராமல் அப்படியே வா அப்படியே போட்டுக்கலாம். கீராமல் அப்படியே. அடுத்து 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளி. பெரிய தக்காளி 1 தக்காளி நாளாக கட் பண்ணி வச்ச தக்காளி. ஓகே. 3 டம்ளர் அரிசிக்கு அரிசி கொஞ்சம் ஊற வச்சிட்டேன் முன்னாடி. 6 டம்ளரா 5 முக்கால். பிரியாணி அரிசி நல்லா வெள்ளையாக இருக்குது. தெரியாமல் ஊற வச்சுட்டாங்க. பிரியாணி அரிசி நீங்கள் வந்து ஊற வைக்க வேணாம். அப்படியே அலசி உடனே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற வைக்கலாம். 5 நிமிஷம் தொலைக்கு போகிறதுனால லேட்டாக முன்னாடி ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. அப்புறம் அந்த இது கிச்சடி சாப்பாடு மாதிரி அந்த இது பச்சை மிளகா தக்காளி எல்லாம் தெரியுது பாருங்கள். எண்ணெய் எல்லாமே. இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறாங்க. முக்காப்படி அரிசி. முக்காப்படி அரிசிக்கு எவ்வளோ உப்பு? தேவையான அளவு. அதில் ஒரு கிளறியாச்சு. அவ்வளோதான். மூடி போடணும். அவ்வளோதான். 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். 2 விசிலா? சாப்பாடு ரெடி. 2 விசில் போதுமா? போதும்.